ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சடன் டிலைட் வித் மீ ஜெய். இன்றைக்கி என் சிஸ்டரோட ஸ்பெஷல் அண்ட் சீக்ரெட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ரொம்ப ஃபேவரட். என் சிஸ்டர் இதை ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட அதை நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? சீக்ரெட் வத்த குழம்பு. என்ன சீக்ரெட்னு நான் போக போக சொல்கிறேன். இப்போ இந்த வத்த குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போது 3 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி 4 எடுத்திருக்கேன். இப்போது தக்காளியே 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக திருகின தேங்காய், 2 எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கொத்தவரங்காய் வத்தல், கொஞ்சம் சுண்டக்காய் வத்தல், கொஞ்சம் மாங்காய் வத்தல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாங்காய் வத்தலை ஒரு சுடு தண்ணியில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அதில் இந்த மாங்காய் வத்தலை போட்டு எடுத்துக்கிறேன். மாங்காய் வத்தல் கொஞ்சமாக சாஃப்ட் ஆகிடும். இப்போது புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கிறோம். நம்ம புளியை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக அதை கரைக்க முடியும். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, மிளகாய், உளுந்து, ஜீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாமே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம எண்ணெய் விட்டு கொத்தவரங்காய் வத்தலை பொரிச்சிக்கிறோம். அப்புறம் நம்ம சுண்டக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டக்காய் வத்தலையும் பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். கொஞ்சம் நல்லா பொரித்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்காக போடுறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா இதில் கொஞ்சமாக இங்கே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி கொஞ்சமாக வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் இதிலையே ஆட் பண்ணிக்கிறோம். அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் இதிலையே சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கின பிறகு மேலே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் மிதக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி இருக்கு இல்லையா, நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம்ல அந்த பொடியை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பொடியை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பொடி நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எடுத்து போட்டுக்கிறோம். புளியை நான் ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கேன். புளியை போட்டு நல்லா கொதித்த பிறகு தேங்காவை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் பால் எடுத்து போட்டுக்கிறேன். தேங்காய் பால் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க சுண்டக்காய் வத்தலையும் கொத்தவரங்காய் வத்தலையும் போட்டுக்கிறோம். இப்போ மாங்காவும் போட்டுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட மாங்காய் வத்தல் இல்லைனா நீங்கள் மாங்காய் கூட போட்டுக்கலாம். மாங்காவை ஃபஸ்ட்டே புளி கரைச்சி ஊற்றணும் இல்லையா, அப்போவே போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இது 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதுங்க, நம்மளுடைய சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இதை ஒரு சர்விங் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய டேஸ்டான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சிஸ்டரோட ஸ்பெஷல் ரெசிபி. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில்
கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்டிலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.